அம்மா புள்ள சென்டிமெண்ட் நிறைய இருந்ததுங்க. பாசம் சும்மா பொங்கிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் உள்ள பூடகமா ஒரு அரசியல் இருந்தது கவனிச்சிங்களா? அந்த இடத்துல அது அப்போ தேவை இல்லாம இருந்திருக்கலாம். கரெக்ட்னு தோணுது. அது எந்த இடத்துல பேசினாங்களோ அந்த இடமும் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆக்சுவலி வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பிக் பாஸ் சீசன் 4ஓட 27th டே பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 4ஓட 27th டே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பவும் போல் ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எபிசோடு ரொம்ப நல்ல கலகலப்பாகவும் ஜாலியாகவும் இருக்கும். பட் இப்போ உள்ள டைமிங்கில் பார்த்தோன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ நானும் உங்களுக்கு போரிங்காக கொண்டு போகாமல் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவது எலிமினேஷன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மோஸ்ட் ஆஃப் ஸ்டார் விஜய் தான் டிசைட் பண்ணுறாங்க. பட் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் எலிமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரோட அவங்களோட தாட்டில் யார் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ விஷுவல் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம். இந்த வீக் எனக்கு அனிதா தான் வெளில போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அனிதா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி நொயின்னு எதையாச்சும் பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருக்கிட்டையும் நொயின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளில போனால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். வர பிக் பாஸில் நம்ம யாரை எலிமினேட் பண்ண போகிறேன்னா சிவானி எலிமினேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா டாஸ்க்லேயும் அவங்களோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி அவங்க இன்வால்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா இதுலேயும் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதனால இந்த வார பிக் பாஸில் நான் சிவானியை எலிமினேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் இந்த வீக்கோட எலிமினேஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பாலாஜிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அர்ச்சனாவோட சண்டை போடும்போது அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணார். இப்போது அர்ச்சனா கூட ஒரு பாண்டிங் வந்ததுலேருந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த விஷயம் கூட விடுங்க, இப்போ நடந்த அந்த பால் டாஸ்கில் அவர் ஹெட் ஆகக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணது ஓன் டிசிஷன். பட் சம்யுக்தா தான் அந்த இடத்துல ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணதும் சோமு அந்த இடத்துக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த அந்த டிசிஷனும் சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் கண்டிப்பாக எலிமினேஷனை நான் பாலாஜிக்கு தான் போடுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாலாஜி சேவ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னோடய ஓட்டுன்னா நான் கண்டிப்பாக பாலாஜிக்கு தான் போடுவேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட தாட்லேயும் ஒவ்வொருத்தவங்களை எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் உள்ளே தான் குரூப்பிசம் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும். பட் வெளியிலனா அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க வெளியில் உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஸோ எல்லாருமே இவங்களை நான் எலிமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்களை எலிமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. கமலஹாசன் எடுத்ததுமே சொல்லிட்டாங்க, என்னதான் தேட்டர் ஓப்பன் பண்ணாட்டாலும் நமக்கு இந்த பிக் பாஸ் ஷோ ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னார். பட் அப்படியா, உண்மையா? அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸை விட தேட்டர் ஓப்பன் பண்ணுறதா ஒரு நமக்கு சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ உள்ள எபிசோட்ஸ் நமக்கு ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்று குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுறாங்க, இப்படியே தான் போயிட்டுருக்காங்களே தவிர நமக்கு சுவாரஸ்யங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சுரேஷ் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுப்பாங்க. அதை விட்டு போனால் இப்போ பாலாஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலாஜியும் பார்த்தோன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்னு ஒரு பாண்டிங்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் இனிமேல் சுவாரஸ்யத்தை குறைச்சிருவாங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்காத வேல்முருகனை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி டிசைட் பண்ணிட்டாங்க. அது போக சுசித்ரா அவங்கள உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன தான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் கண்டிப்பாக அது அவங்கள எலிமினேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஷோராக சொல்கிறோம், வேல்முருகனை தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அவர் தான் வெளியில் போக போகிறாரு. அது போக சுசித்ராவை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வேல்முருகன் ஒரு பாடகர் தான். ஸோ சுசித்ராவும் ஒரு சிங்கர், அவங்களும் உள்ளே கொண்டு போனால் டேலி ஆயிரும்ல. ஸோ அதுவும் இல்லாமல் சுசித்ரா உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் டிஆர்பிக்காகவும் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸோட தாட்டாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஆரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இனிமேல் நான் கேமரா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வாட்ச் பண்ணி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்த சொல்லாமல் அவர் அந்த டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமலஹாசன் அவர்களுமே நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதான் கரெக்டு. இன்னொன்று என்னென்னா, எடிட்டர் செம்மையான ஒரு வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிற அந்த விஷயங்களை அவர் எந்தெந்த விஷயத்தை கரெக்டாக பிக் பண்ணி டிஆர்பிக்காக பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் நமக்கு அவங்க கரெக்டாக விஷுவல் பண்ணுறாங்க. அண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சின்னதாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே நடக்கிற சண்டை இவர் சுரேஷ் சொல்லிட்டாரு, நான் இனிமேல்
அவங்கள பண்ண விட்டு நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். என்ன தான் நான் வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தாலும் உள்ள எரிய வேண்டிய நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நான் இப்போ கொஞ்சம் நான் பேக் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் அர்ச்சனா பார்த்தோன்னா நான் வெளியில் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து உள்ள அதாவது அவங்க வந்து இது வந்து ஒரு கேம். பட் அர்ச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்லேயே எல்லாரோடையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேமுக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டனால அர்ச்சனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நான் வெளியில் போகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா நினைக்கிறாங்க. ஸோ அண்ட் இப்படியே போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்க எலிமினேட்டில் வரதான் செய்வாங்க. ஏன்னா வந்து இது வந்து கேமு உள்ள ரிலேஷனுக்குள்ளே ஒரு வேலையும் இல்லை. அண்ட் இன்றைக்கி நடக்க போகிற இந்த எலிமினேஷன் ரவுண்டில் கண்டிப்பாக வேல்முருகன் வெளியில் வர போகிறாங்க. அது போக ரம்யா பாண்டியன் வந்து அவங்க எல்லாரும் சேஃப் ஜோனில் வந்துட்டாங்க. ரம்யா பாண்டியன், பாலாஜி, என்ன கிட்டேன்னு நான் கண்டிப்பாக எலிமினேஷனுக்கு பாலாஜி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து நல்லா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு பாண்டிங்கில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்போஸாக இருந்தவர். பட் இப்போ வந்து அவர் வந்து ரியோ கிட்ட சொன்னார்ல அவர் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை அவர் எடுக்க ட்ரை பண்ணுறாருங்கிறதான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து நிறைய இன்னும் டிஆர்பிக்காக நிறைய விஷயங்களை நமக்கு காட்ட போகிறாங்க, ஃபன் பண்ண போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தேட்டர் நமக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பிக் பாஸ் மட்டும்தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இல்லை, நமக்கு தேட்டரும் சீக்கிரமாக ஓப்பன் ஆக போகுது. இப்போ வாங்க நம்ம தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து சீக்கிரமாக வெடி வெடித்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தீபாவளியை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோன்னா நம்ம வந்து கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், வெளியில் போய் வாங்குவோம். இப்போ வந்து கோவிட்னால வெளியில் போக முடியாத ஒரு விஷயத்தினால நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாமா? ஸோ அனுஷ் பட்டேக்கு அவங்களோட கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது. ஸோ அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகி என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை குவாலிட்டியாகவும் சேஃப்டியாகவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெடி போடுறாங்க, நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி வருவேன். பாய், டேக் கேர்.